கூட்டணியில அடுத்த பூகம்பம். 12 சீட்டு இல்லனா நோ கூட்டணி. மல்லு கட்டும் மதிமுக வைகோவின் பலே திட்டம். பரபரப்பை கிளப்பியுள்ள தொகுதி பங்கீட்டு மோதல். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் ஒரு செய்தி தொகுப்பினை இப்போது நாம் பார்க்கலாம். அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி சூடுபிடிக்க தொடங்கி இருக்கு. குறிப்பா திமுக கூட்டணியில இடம் பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் தங்களுக்கு உரிய இடங்கள்ல பெறத இப்பவே காய்களை நகர்த்த தொடங்கி இருக்கு. இதுல பம்பரம் கட்சியான மதிமுக திமுகவுக்கு ஒரு பெரிய செக்கு வைத்திருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. திமுக கூட்டணியில இடம் பிடித்திருக்கக்கூடிய மதிமுகவுடைய வைகோ திமுக தலைமையிடம் இந்த முறை 12 தொகுதிகள் கேட்கிறதா தெரியுது. சும்மா வாயால மட்டும் 12 தொகுதிகள் அப்படின்னு மதிமுக கேட்கல. துரை வைகோ முன்னின்று நடத்திய ரகசிய சர்வேல மதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கிறதா 12 இடங்களை பட்டியலிட்டு காட்டியிருக்கிறார். அந்த 12 தொகுதிகளையுமே மதிமுகவுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை வச்சே அந்த கட்சியோட தலைவர் வைகோ இந்த முடிவை எடுத்திருக்கிறதா தெரியுது. தினசரி நாளிதழான இந்து தமிழ் திசை சமீபத்துல வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோல அடிப்படையில மதிமுகவுடைய தேர்தல் வியூகம் குறித்த சுவாரஸ்யமான அலசல் தான் இது. ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்க மாட்டோம் அப்படின்னு வைகோ ஏற்கனவே திமுக தலைமை கிட்ட சொல்லிட்டாலும் தன்னுடைய கட்சியுடைய எதிர்காலத்தை கருத்துல கொண்டு இந்த முறை 12 தொகுதிகளை திமுக கிட்ட கேட்டு பெறதுல மதிமுகவினர் பிடிவாதமா இருக்கிறாங்க. கடந்த 2021 நடந்த சட்டமன்ற தேர்தல வெறும் 6 இடங்கள்ல மட்டுமே போட்டியிட்ட நிலையில இப்ப ஏன் இந்த திடீர் மாற்றம் அப்படிங்கிற கேள்வியும் எழாம இல்ல. ஆனாலும் மதிமுகவுடைய தரப்புல சொல்லப்படுறது என்னன்னா, கடந்த 2025 ஜூலைல வைகோவுடைய மாநிலங்களவை உறுப்பினர் பதவி முடிவுக்கு வந்தது. அப்ப அவருக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு மதிமுகவினர் எதிர்பார்த்தாங்க. ஆனா துரை வைகோ ஏற்கனவே எம்பியா இருக்கிறத சுட்டி காட்டி திமுக தலைமை வைகோவுக்கு பதவி தர மறுத்துருச்சு. அந்த இடத்தை தான் தங்களுடன் இணக்கமாக வந்த கமல்ஹாசனுக்கு கொடுத்தாங்க. இந்த செயல் மதிமுகவினரை அப்செட் ஆக்கி இருக்கு. இதுடைய எதிரொலியா அவங்க 12 சீட் அல்லது ராஜ்யசபா அப்படிங்கிற புதுசா ஒரு கண்டிஷனை திமுக தலைமை கிட்ட அவங்க முன்வைக்கிறாங்க. வெறுமனே வாயால மட்டும் 12 தொகுதிகள் தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் அப்படின்னு மதிமுக கேட்கல. துரை வைகோ முன்னின்று நடத்தின ரகசிய சர்வேல மதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கக்கூடிய 12 இடங்களை பட்டியலிட்டு காட்டியிருக்கிறார். அது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வாசுதேவநல்லூர், மதுரை தெற்கு, திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருச்சி கிழக்கு, மணப்பாறை, கும்பகோணம், பாபநாசம், மயிலாடுதுறை, செங்கல்பட்டு இதெல்லாம் தான். இந்த சர்வே கணிப்பே மதிமுகவுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் மதிமுக கட்சியானது தங்களுடைய கட்சிக்கான தேர்தல் ஆணையத்துடைய அங்கீகாரத்தை தக்க வைக்க வேண்டும் அப்படின்னா அதிக இடங்கள்ல போட்டியிட வேண்டியது அவசியம். இதனாலதான் மதிமுக இப்படி கேட்க தொடங்கி இருக்கு. மதிமுக கேட்ட மாதிரி அந்த 12 தொகுதிகளை ஒதுக்கி தரணும். அப்படி 12 இடங்கள் தர மறுத்தா கடந்த முறையை போல 6 இடங்களுடன் ஏப்ரல்ல காலியாகும் ஒரு ராஜ்யசபா சீட்டை வைகோவுக்கு தர வேண்டும் அப்படிங்கறத கோரிக்கையா இருக்கு. ஏற்கனவே வைகோவுடைய வலதுகரமா இருந்த முத்துரத்னம் உள்ளிட்ட சிலரை திமுக தன் பக்கம் எடுத்துக்குச்சு. இது மதிமுகவுக்கு திமுக வைத்த செக்காவே அரசியல் வட்டாரத்துல பார்க்கப்படுது. இது போன்ற செக்குகளுக்கு மத்தியிலும் மதிமுக தன்னுடைய பிடிவாதத்தை குறைச்சதா தெரியல. ராமன் வனவாசம் போனதாலதான் பரதனுக்கு பட்டாபிஷேகம் நடந்துச்சு அப்படின்னு திமுகவை மறைமுகமா சாடின மதிமுக நிர்வாகிகள் இந்த முறை விட்டு கொடுக்க தயாராவே இல்லை. 2026 தேர்தல் களத்துல இந்த சீட்டு மல்லுக்கட்டு எங்க போய் முடிய போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் நாம பார்க்கணும். பரபரப்பா ஆகியிருக்கிற சட்டமன்ற தேர்தல் நேரத்துல இது போன்ற மேலும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.